என்னை கண்டதும் ஏன் நீ ஒளிகிறாய். இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கைமாஸ்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்டரில் இருக்க ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 9:16. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படி இழுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் டெம்ப்ளேட் எடுத்தோம்னா அதுக்கு நம்ம லேயர் போயிட்டு மீடியா போவோம். மீடியா போயிட்டு இந்த டெம்ப்ளேட் எடுத்தோம். இந்த டெம்ப்ளேட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். அது உங்களை டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஓகே, நம்ம இதை எடுத்துருவோம். எடுத்தது பிறகு இதை நம்ம ஃபுல் டிஸ்பிளே பண்ணுவோம். பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். அது எப்படி எடிட் பண்ணுற அப்படின்றத நீங்கள் நிதானமாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் நிதானமாக இதை எடிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேயர் போயிட்டு நம்ம இன்னொரு பார்த்தா ஐக்கான் நம்ம கொண்டு வரப்போகிறோம். மீடியா போவோம். மீடியா போயிட்டு இந்த ஐக்கானை கொண்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? வச்சது போகிற மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் அனிமேஷன் அப்படின்றதுக்கு அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்டுக்கு நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இதை பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக செய்யுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு க்ரீன் கலர் வருது. க்ரீன் கலருக்கு நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் குரோமா கீழே போயிட்டு க்ரீன் கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இப்படி வரும் பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ கலர் அப்படின்றீங்க. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உங்களுக்கு க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு நம்ம ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவாக நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் சென்ட் பேக் அப்படின்றத டச் பண்ணுங்கள். இதில் சென்ட் பேக்குன்றத பார்த்துக்க மேலே பார்த்தீங்கன்னா டொட் மாதிரி 3 இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் பேக் அப்படின்றிருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா உங்களுக்கு இது பேக்கில் சென்ட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை நீங்கள் உங்களோட அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி சூன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பட்ஜெட்டு பிறகு இதை நீங்கள் ஃபுல்லாக எண்டு வரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் இது எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ இது போயிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துடணும். அதுக்காக கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்து வைங்க. வச்சது பிறகு டன் கொடுத்துருங்க. கொடுத்தது பிறகு அப்படியே வந்து அடுத்த ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த ஃபோட்டோ எடுத்துவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 3 டொட் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் பேக் பண்ணுங்க. அனுப்புனது பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாகவே அந்த இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை சூன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு இதை ஃபுல்லாக எண்டு வரை நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். முடிவுக்கு வேறு ஃபோட்டோ தான் வரணும். அதனால் ஓகே, டன் கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி அடுத்தது வருது. அப்போ அடுத்த ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அடுத்த ஃபோட்டோ எடுத்துவாங்க. ஓகே, எக்கன இந்த ஃபோட்டோஸை டச் பண்ணி சென்ட் பேக் கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபோட்டோ கொஞ்சம் விலகி இருக்குது. நம்ம கரெக்டாக ஃபோட்டோவை செட் பண்ணி வச்சிடணும். ஓகே, கொடுத்த மாதிரில இப்போ அடுத்த எண்டுக்கு அடுத்த ஃபோட்டோ நம்ம கொடுக்கணும். சென்ட் பேக் அனுப்புங்க. பிறகு அந்த இது செக் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோவை இந்த மாதிரி
வச்சு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள், அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். டன் கொடுத்துருங்க. இப்போ இந்த எண்டு வரை செட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துடணும். ஓகே, அடுத்த ஃபோட்டோ நம்ம எடுத்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், அவ்வளோ அவசரப்பட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பொறுமையாக பண்ணிட்டா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இதை கொஞ்சம் வீடியோக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இழுத்து வச்சுக்கொள்ளுங்கள், வீடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே, வச்சது பிறகு இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை செட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. ஓகே, இந்த க்ரீன் கலர் அதிகமாக போகலை அப்படின்னு சொன்னால் டச் பண்ணி குரோமாக்கிக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஃபோட்டோ கிளியராக இருக்கும். அப்படின்னா தான், இல்லைண்டா பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சின்ன சின்ன எஃபர்ட் நம்ம கொண்டு வரப்போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம சின்ன சின்ன எஃபர்ட் கொண்டு வரோம். அந்த எஃபர்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஃபோட்டோவுக்கு கிட்ட வச்சு ஃபோட்டோவுக்கு மட்டுமே அந்த எஃபர்ட் கொண்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வச்சாச்சு. வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த எஃபர்ட் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவை தான் கொடுக்க முடியும், நீங்கள் இழுத்து வைக்க முடியாது, ஒன்றும் செய்யலாம். அதனால் நீங்கள் அந்தந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் கொடுக்கலாம். இது ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓகே, ஃபுல் டிஸ்பிளே பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்த மாதிரில அதே எஃபர்ட்டை டச் பண்ணிவிட்டு அதே எஃபர்ட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளெண்டிங் அண்ட் ஆப்ஷனுக்கு வந்தது ஸ்க்ரீன் அப்படின்றத ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஸோ அதே போல் அடுத்த ஃபோட்டோவுக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க. இதை கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சு பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் நீங்கள் அந்த ஃபோட்டோஸுக்கு அதே எஃபர்ட் கொண்டு வராங்க. எஃபர்ட் நீங்கள் போய் அதாவது பார்த்தீங்கன்னா லேயரில் போய்ட்டு நம்ம மீடியா போய்ட்டு எடுத்துடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த எஃபர்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே 3 டொட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி டூப்ளிகேட்டே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டன் கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த டூப்ளிகேட்டை நீங்கள் எடுத்து இங்கே வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா, அடுத்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரி நம்ம பிளெண்டிங்கு போயிட்டு எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம அதே நம்ம அப்படியே இழுத்து வச்சாலே போதும், நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததுக்கு செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் கடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ எல்லாத்தையும் நான் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்க காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து ஃபஸ்ட்டு பாருங்கள். செமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நல்லா ஸ்பெஷலாக பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் லேயர் போயிட்டு மீடியா போவோம். மீடியா போயிட்டு நம்ம இதுக்கண்டு வேறையாக இருக்குது. ஸோ அதையே நம்ம கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுக்கண்டு மட்டும் ஆட் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக தேவைன்னா ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஃபுல் டிஸ்பிளே பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டு டன் கொடுத்துட்டு பிளெண்டிங் என்ற ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீன் அப்படின்றத ஆன் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை எண்டு வரை நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ கிரேட் பண்ணும்போது அதை நீங்கள் கரெக்டாக எல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்காம சும்மா நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அசிங்கமாக போயிடும். அதனால் ஓகே ஓகே எல்லாம் செட் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு எல்லாம் ஓகே, எல்லாம் செட் ஆகிது, எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேவ் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் விளங்கிருக்கேன் கிளியராகவே. ஸோ எப்படி நம்ம இதை எடிட் பண்ணுறோன்ட்டு இதை உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு சூப்பராக நீங்கள் எடிட் பண்ணி இதை ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவாக நீங்கள் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆடியோ சாங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடியோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆடியோன்ட்டு, அந்த ஆடியோன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன ஒரு சாங் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆடியோவை நான் ஆட் பண்ணுறதில்ல.
ஸோ இதை ஃபுல்லாக இந்த இதில் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். எண்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஓப்பனிங் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அதிலேருந்து நம்ம எப்போ இதிலேருந்து நம்ம அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதிலேருந்து நம்ம அதை ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது பாருங்கள், இதிலேருந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. வேறு சின்ன ஒரு எஃபர்ட் கொடுங்க, வேறு மாதிரி ஒரு இது கொடுத்தது. இது இஞ்சல பக்கம் நீங்கள் ஒரு சாங்கோட ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், என்னை கண்டதும் ஏன் நீ ஒளிகிறாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் செமையாக நீங்கள் செய்ய முடியும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கன்னா மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் கொடுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இது சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை, see you.